திருப்பூரில் 30வது வார்டு அதிமுக பெண் கவுன்சிலர் புஷ்பலதா தலை கை கால்களில் கட்டு போட்டுக் கொண்டு சக்கர நாற்காலியில் மாமன்ற கூட்டத்திற்கு வந்ததால் மேயர் உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அதிர்ச்சியடைந்தனர். சாலை மோசமாக உள்ளது என்பதை தெரிவிக்க கவுன்சிலர் அவ்வாறு வந்ததாக தெரிய வரவே கட்டுப்போட்டு வந்த உறுப்பினரை வெளியேற்ற மேயர் உத்தரவிட்டார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். திருப்பூரில் சாலைகள் மோசமாக உள்ளதால் விபத்து ஏற்படுவதாக கூறி திருப்பூர் மாநகராட்சி 30வது வார்டு அதிமுகவை சேர்ந்த பெண் மாமன்ற உறுப்பினர் கைகாலில் விபத்து ஏற்பட்டது போல கட்டு அணிந்து சக்கர நாற்காலியில் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி கூட்டம் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் திருப்பூர் மாநகராட்சியின் பல்வேறு சாலை வசதி இல்லாத காரணத்தால் விபத்து ஏற்படுவதாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி வெளியே தலைகாட்ட முடியவில்லை என கூறி திருப்பூர் மாநகராட்சி 30வது வார்டு அதிமுகவை சேர்ந்த பெண் மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா தலை கை கால்களில் விபத்து ஏற்பட்டது போல் கட்டு போட்டு சக்கர நாற்காலியில் மாமன்ற கூட்டரங்கிற்கு உள்ளே வந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மேயர் தினேஷ்குமார் மாமன்ற உறுப்பினரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என முதலில் தெரிவித்தார். பின்பு சாலை வசதி குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வெறும் கட்டு அணிந்து வந்துள்ளார் என தெரிந்த மேயர் தினேஷ்குமார் நாடாளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதனால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மேயர் அறிவுறுத்தியதன் பேரில் கட்டுக்களை கலைந்து வந்து பெண் மாமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பங்கேற்று சாலை வசதிகளை சரி செய்ய கோரிக்கை விடுத்தார். இதன் காரணமாக மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.